உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்து அடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தேசியம், சர்வதேச நிலைமைகள், சர்வதேச அரசியல் ஆய்வுகள் என்று பலதரப்பட்ட விடயங்களுடன் உங்கள் முற்றங்களுக்கு வருகின்றது. எழுத்து வடிவில் என்று சொல்லியிருந்தேன். எழுத்து வடிவில் இலக்கு என்ற பத்திரிகை கிட்டத்தட்ட பல வருடங்களாக நாங்கள் செய்து வருகின்றோம். 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை தனது 300வது மின் இதழை நிறைவு செய்கின்றது இலக்கு பத்திரிகை. இன்று இலக்கு பத்திரிகை 300வது இதழ் வெளிவந்துள்ளது. அந்த வகையிலே நாங்கள் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு காவி வரும் ஒரு ஊடகம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக எமது மக்களினுடைய உடல் நலம் சார்ந்த விடயத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இடைக்கிடை மேற்கொள்ளப்படும் உண்ணா விரதமும் ஆரோக்கிய வாழ்வும் என்ற தலைப்பில் 2 பகுதிகளை பார்த்தோம். இன்று 3வது பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம். இன்று நாங்கள் அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் விடயம் இந்த நவீன விஞ்ஞான உலக ஆராய்ச்சிகளின் விளக்கம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது இடையிடையே மேற்கொள்ளப்படும் விரதமும் ஆரோக்கிய வாழ்விலே விஞ்ஞான ரீதியாக இந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றது என்பது பற்றி எங்களுடைய பேச மனோ அவர்கள் உள்ளார். அவர் மருத்துவ கலாநிதி, நோர்வேயிலே பல காலமாக இங்கு மருத்துவத்துறையிலே பணியாற்றி வருகின்றார். திருமிகு மனோகரன் மாணிக்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் நாங்கள் முதல் கதைச்ச அந்த நாங்கள் இரண்டு பகுதிகளில் ஆச்சிருந்தோம். 2வது பகுதியின் ஒரு சின்ன ஒரு சமரி ஒன்றை நான் முதல் கொடுப்பேன். அதாவது இந்த உண்ணா நோன்பு இருக்கிற முறைகள் என்னென்ன காலகட்டம், எத்தனை நாளைக்கு இருக்கலாம், எத்தனை மணித்தியாலங்கள் சாப்பிடலாம் என்ற பற்றி கடந்த பகுதியிலே பார்த்தோம். அதன் ஒரு சமரியை கொடுத்துட்டு நாங்கள் இன்றைய தலைப்புக்குள் செல்வோம். ஆமாம், நாங்கள் நேற்று கதைச்ச விஷயம் எப்படி நாங்கள் விரதம் இருக்கலாம் என்று. இந்த விரதம் இருப்பது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். குறிப்பாக நாங்கள் விரதத்தை எப்படி துவங்குறது என்றால், நாங்கள் உங்களுக்கு விரும்பின நேரம் எந்த இடத்திலும் துவங்கலாம். இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் முக்கியமா நீங்கள் ஏதாவது நோய் உள்ளவர்கள் கட்டாயம் உங்களோட வைத்தியரோட தொடர்பு கொண்டு அவற்றை அனுமதியோடு தான் துவங்க வேண்டும். அதை கட்டாயம் நாங்கள் அவைக்கு தெளிவுபடுத்த வேணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு விரதம் துவங்க ஆரம்பித்தீங்கள் என்றால், பொதுவாக எங்களுடைய பழைய காலத்துல நாங்கள் பின்னேரம் 6 மணிக்கு பிறகு சாப்பிடுவதில்லை. முந்தின காலத்துல 6 மணியோட சூரியன் மறைவோடு நாங்கள் சாப்பிடுவதில்லை. அதைத்தான் இங்கேயும் கடைப்பிடிக்கிறார்கள். சூரியன் மறைந்த பிறகு சாப்பிடுவதை நிப்பாட்டி சொல்லி, அது எங்களுடைய உடம்புல தாக்கு என்ன மாதிரி நடக்கும். குறிப்பாக 3 மணித்தியாலத்துக்கு முதல் எங்களோட கடைசி சாப்பாட்டை, பின்னரை சாப்பாட்டை நிறுத்த வேணும். அப்படி பார்க்குமானால் குறைந்தது ஒருத்தர் 10 மணிக்கு படுப்பாரா இருந்தால் 7 மணிக்கு தான் அந்த கடைசி சாப்பாடு சாப்பிடணும். அவர் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விடிய 7 மணிக்கு எழுப்பினார் என்றால் அவர் 12 மணித்தியாலும் விரதம் இருந்துட்டார். இரவில சாப்பிடுறது வளமை சரியான குறைவு. அப்படி ஒரு சிலரான எழும்பி சாப்பிடணும். அதுல 12 மணித்தியாலும் சாப்பிட்டார். அப்ப அவர் விரதம் துருங்குறாண்டா அந்த 12 மணித்தியாலும் அவர் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காம விட்டார் என்றால் 7 மணிக்கு எடுக்காமல் 8 மணிக்கு இல்லாட்டி 9 மணிக்கு எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட 14 மணித்தியாலும் ஒரு விரதம் இருந்தா இருக்கும். அப்படி அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மணித்தியாலும் 2 மணித்தியாலத்தை கூட்டி கொண்டு போனால் அவர்கள் 16 மணித்தியாலத்துக்கு விரதம் இருந்து 8 மணித்தியாலத்துக்குள்ள அந்த இடைவெளியில சாப்பிடலாம். இல்லாட்டி 18 மணித்தியாலம் இருந்து 6 மணித்தியாலம் இடைவெளியில சாப்பிடலாம். அது ஒவ்வொரு பொறுத்து. ஆனால் துவக்கத்துல அவர்களுக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம். சிறு தாக்கங்கள். சில பேருக்கு தலை சுத்து வேற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பசி வேறுமா இருக்கும், இல்லாட்டி தலையடி இருக்கலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு 2, 3, 4 நாள் முதல் கிழமையிலே இது போய்விடும். நீங்கள் தண்ணியை குடிச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்து எங்களோட அறிவுரை நாங்கள் அவைக்கு சொல்லலாம் என்றால் இதெல்லாம் போய்விடும். அப்ப அதில் பயப்பட தேவைய அவசியம் இல்லை. அவர் ஒவ்வொருத்தருக்கும் இது வித்தியாசப்படும். சில பேர் 12 மணித்தியாலத்துக்கு தாங்க மாட்டணும், 11 மணித்தியாலம் தாங்க மாட்டணும், கட்டாயம் வலிமையோன்னு சாப்பிடணும். அப்ப அவையெல்லாம் அவன் மனதை கட்டுப்படுத்தி அவர்கள்
ஒவ்வொரு மணித்தியாலமும் கூட்டி கொண்டு வரைக்கலாம் அவைக்கு ஈஸியா இருக்கு. இது 3 கிழமை தொடர்ந்து செய்துட்டோம்னா 3வது கிழமைக்கு பிறகு எங்களோட உடம்பு வந்து இசைவாக்கம் அடைஞ்சிடும். அவைக்கு மிகவும் இலவா இருக்கு 3 கிழமை பிறகு. 3 கிழமைக்கு பிறகு அவர்கள் விரும்பினால் 24 மணித்தியாலம் கிழமையில ஒரு நாள், இல்லாட்டி மாதத்துல 2 தரம் செய்யலாம், இல்லாட்டி 36 மணித்தியாலம் கிழமையில ஒரு நாள் செய்யலாம். எங்கட யூகே பிரைம் மினிஸ்டர் இந்தியன் ரிஷி சுனாக் வந்து அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் 36 மணித்தியாலம் ஒவ்வொரு கிழமையும் விரதம் இருக்கிறவர். அப்ப அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அப்படின்னு செய்யலாம். ஒரு நாளும் செய்யாட்டி ஒவ்வொரு கிழமையில ஒரு நாளைக்கு செய்யலாம். அப்படி உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் செய்யலாம். பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் சுசி. இதுல ஒரு கேள்வி ஒண்ணுமா டாக்டர் என்னென்றால், இப்ப நாங்கள் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க தொடர்ந்து இப்ப நாங்கள் 12 மணித்தியாலம் சாப்பிடாம இருந்து 12 மணித்தியாலம் சாப்பிடுறோம், அல்லது 16 மணித்தியாலம் இருந்து 8 மணித்தியாலம் சாப்பிடுறோம். இப்ப நாங்கள் சாப்பாட்டை குறைச்சு கொண்டு போகும் பொழுது இந்த வைட்டமின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊட்டச்சத்துக்கள் எங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதா? நீங்கள் அதான் முக்கியம். வந்து நீங்கள் விரதத்தை முடித்துக்கொண்டு என்ன சாப்பாடு சாப்பிடுறோம், அதாவது முக்கியமா நாங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு வந்து நிறைவடைந்த சாப்பாடா இருக்கணும், ஊட்டச்சத்துள்ள சாப்பாடா இருக்கணும், புரோட்டீன். அதாவது வந்து நீங்கள் இப்ப பிளான் பேஸ்ட் மரக்கறி வகைகள், பழங்கள், நட்ஸ்களை சாப்பிடுக்க உங்களுக்கு மரங்கள்ல இருந்து வர சாமான் எல்லாம் நேச்சுரலா இருக்கும். உங்களுக்கு அது தேவையானது எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஆக உங்களுக்கு விட்டமின் டி கட்டாயம் எடுக்க வேண்டி வரும். இல்லாட்டி மரக்கறி சாப்பிட்றார்கள் விட்டமின் B12 எடுக்க வேண்டி வரும். ஏனென்றா விட்டமின் B12 வந்து எங்கட உடம்பு தயாரிக்காது. ஆனா நாங்கள் மற்ற பாக்டீரியா தான் அதை செய்யுது. ஆனா எங்கட உடம்புல அந்த பாக்டீரியா செய்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் பால் இறைச்சிகளை எடுத்தாத்தான், அந்த முட்டை பால் இறைச்சிகள் எடுத்தாத்தான் நாங்களுக்கு விட்டமின் B12 என்றது கூடுதலாக தேவைப்படும். நாங்கள் மெச்சம் சாப்பிடாதார்கள் பாலை குடிச்சு எடுக்கலாம். பாலை இல்லாட்டி அவர்கள் கட்டாயம் வந்து B12 உங்களுக்கு டேப்லெட் ஆயோ இல்லை இன்ஜெக்ஷன் போடலாம். இது மாதிரி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க என்றால், B12 வந்து அதுண்ட நார்மல் ரெஃபரன்ஸ் இது வந்து 150க்கும் 650க்கும் இடையில இருக்கணும். ஆனால் உண்மையின்படி அது 400க்கு மேல இருந்தாத்தான் உங்களுக்கு மூளையில வர்ற கலங்கள் பாதிப்புகள் எல்லாம் குறையும். அது இப்போ நவீன ஆராய்ச்சியின்படி சொல்லியிருக்கணும். அது எங்கட ஆக்கள் இன்னும் அதை வடிவ நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தால் டாக்டர் 150 இருந்தா இல்லாட்டி 200 இருந்தா ஓகேன்னு சொல்லிடுவார். ஆனால் முறையின்படி நாங்கள் 400க்கு மேல வச்சிருந்தா தான் டிமென்சியா இல்லாட்டி ஒவ்வொரு பாதிப்புகள் எங்களோட மூலக்கிழங்கள்ல ஏற்படுது. என்றால் விட்டமின் B12 வந்து எங்களை கிழங்கள் தயாரிக்கிறதுக்கு மிகவும் முக்கியம். புரோட்டீன் செய்யறதுக்கு எங்களோட கிழங்கள் புரோட்டீன் செய்யக்க அதுக்கு மிகவும் முக்கியமானது விட்டமின் பி, மற்றது விட்டமின் B9, ஃபோலிக் ஆசிட். அதோட பிரெக்னன்ட் ஆகிற ஆக்கள் 3 மாதத்துக்கு முதலே எடுக்க துவங்கணும் விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட். அது வந்து எங்களோட நரம்பு இதுகளை உருவாக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் முக்கியமானது. அப்படி பார்க்க இதுகள் மிகவும் முக்கியம். நீர் கேட்டது நல்ல கேள்வி. இது நாங்கள் மரக்கறி வகைகளோ பிளான் பசேட் புரோட்டீன் நட்சத்துள்ள உணவுகள் பழங்கள் எவ்வளவு நட்சயம் எடுத்தால் எங்களுக்கு ஒரு தீமையும் இல்லை. அதால எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பூர்த்தி செய்யலாம், வடிவாக செய்யலாம். அப்ப நீங்கள் இதை எடுத்து நீங்க பிரச்சனை இல்லாம இருக்கலாம். நீங்கள் ஆனால் முக்கியம் வந்து நீங்கள் இந்த விரதம் இருக்க உங்களுக்கு சில பேருக்கு தண்ணி குடிக்காமலும் விரதம் இருக்கலாம், தண்ணி குடிச்சு கொண்டும் விரதம் இருக்கலாம். தண்ணி குடிச்சு ஸ்டார்ட்ல வந்து தண்ணி குடிச்சு கொண்டு இருந்தால் அவர்களுக்கு அந்த பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது, கலப்புகள் ஏற்படாது, சோர்வு ஏற்படாது. மற்ற புரோட்டீன் சொன்ன நீங்க டாக்டர் வந்து இப்ப நாங்கள் இந்த 16 மணித்தியாலம் விரதம் இருந்துட்டு 8 மணித்தியாலம் சாப்பிடல வந்து இப்ப புரோட்டீன் உடலுக்கு தேவையான அளவு புரோட்டீனை வந்து இன்னும் அடிஷன், அதாவது வந்து செப்பரேட்டா வே புரோட்டீன் அப்படின்றது இருக்குதானே, அப்படியான புரோட்டீன்ஸ்களை நாங்க எடுக்கலாமா? இப்ப உங்களுக்கு இப்ப 40 வயது உங்களோட உடம்புல வந்து வளர்ச்சியில் ஏற்படுறது வந்து சின்ன பிள்ளையில இருந்து 40 வயது மட்டும் எங்களுக்கு உடம்பு வளர்ச்சி ஏற்படும். அப்படியான ஆட்களுக்கு உங்களுக்கு புரோட்டீன் தேவை, உடம்புல கிழங்கள் வளர்றதுக்கு எல்லாத்துக்கும். 40 வயதுக்கு பிறகு வந்து நாங்கள் புரோட்டீனை எங்களுக்கு 1 கிலோவுக்கு 0.8, அதாவது 55 கிராம் ஒரு நாளைக்கு காணும் எங்களுக்கு புரோட்டீன் ஒரு 70 கிலோ ஆளுக்கு. அப்ப அந்த வயதையும் பொறுத்து இருக்கு, இந்த ஏஜ்ல இருக்கணும்ன்றதை பொறுத்து தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் எவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும். வளர்ச்சி உட்கொள்ற உணவில் இருக்கிற புரோட்டீனே காணும்னு சொல்றீங்களோ? உங்களுக்கு நீங்கள் ஒரு புரதச்சத்துள்ள பிளான்ட்ல இருந்து வர புரதச்சத்துள்ள கடைகள், அந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட நட்ஸ்லும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காணும் உங்களுக்கு தேவையான புரோட்டீன். 40 வயதுக்கு மேற்பட்டாக்களுக்கு இந்த பிரச்சனை வராது. 40 வயதுக்கு உட்பட்டாக்கள் அவைகள் தங்களுக்கு
அவன் ஆக்டிவிட்டியை பொறுத்து இவ்வளவு எடுக்கணும் தீர்மானிக்கலாம். கூட எடுக்கலாம், விரும்பாக கூட எடுக்கலாம். அவன் வளர்ந்து கொண்டு இருக்குது, வளர்ச்சி அடைகிறது கட்டாயம் புரோட்டீன் தேவை. ஆனா வளர்ச்சி அடைந்த பிறகு எங்களுக்கு கணக்கு புரோட்டீன் தேவை இல்லை. அதான் B12 வந்து இப்ப நீங்கள் உடம்பு அதை உற்பத்தி செய்யான்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணாது B12. அதே வந்து நாங்கள் செப்பரேட்டா தான் வாங்கணுமா? டெய்லி போடுறது ரைட்? அந்த எப்படி அந்த உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் வந்து டெய்லி போடுறது நல்லமா? அது என்ன மாதிரி நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? B12 நீங்க டேப்லெட் எடுத்தா நீங்கள் ஒவ்வொரு நாளும் போடலாம். இன்ஜெக்ஷன் எடுத்தா 3 மாதத்துக்கு ஒருக்கா போடலாம். ஓகே. அப்ப இன்ஜெக்ஷன் வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு B12 உங்களோட உடம்புல B12 சில நேரம் வந்து அப்சர்வ் பண்ணாம இருக்கும் என்றால் உங்களோட ஒரு எங்களோட இறப்பையில வந்து ஒரு இன்சுலின் ஃபேக்டர் ஒரு புரோட்டீன் ஒன்று அந்த ஒன்று இல்லாட்டி அந்த எங்களோட B12 சாப்பாட்டுல இருந்து மருந்து போட்டாலும் வந்து அப்சர்வ் பண்ணப்படாது. அப்படி நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து அவைக்கு பிரச்சனை தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்குமென்னா அப்படியானவைக்கு நாங்கள் ஃப்ரீயா எங்க விட்டமின் B12 எழுதி கொடுக்குறது. அப்ப 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து போட்டு கொண்டிருக்கலாம். B12 தேவையா இல்லையான்னு வந்து டெஸ்ட் பண்ணி எடுக்கிறதா நல்லது. எங்களுடைய இரத்த பரிசோதனை செய்து எடுக்கிறதா நல்ல எடுத்து செய்தா நல்ல. ஆனா நாங்கள் மரக்கறி சாப்பிட்றாக்கள் கட்டாயம் தேவை, அவை தொடர்ந்து எடுத்துக்கொள்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா B12 வந்து கூடினாலும் பிரச்சனை இல்லைன்னா இது வந்து தண்ணியில கரைகிற விட்டமின்ஸ் பியும் சியும். அப்ப அது உடம்புக்கு பெருசா பாதிப்பு ஏற்படாது. நாங்கள் கொழுப்புல கரைகிற விட்டமின்களை கூட எடுத்தா தான் அது எங்களுக்கு லிவர்ல கொஞ்சம் தாக்கப்படும். விட்டமின் ஏஓ டிஓ ஏஓகே அதெல்லாம் கவனமா இருக்கணும். இப்ப இந்த 16 மணித்தியாலம் சாப்பிடாம இருந்து 8 மணித்தியாலம் சாப்பிட்ற ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கும் அந்த 5-2 இருக்கு. 5 நாள் சாப்பிட்டு 2 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடாம இருக்கிற அந்த விரதத்துக்கும் வந்து அந்த 2 நாள் தொடர்ச்சியா சாப்பிடாம இருக்கிறதால பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது இல்ல? இல்ல பெருசா பாதிப்பு கூட உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பொறுத்து. சில பேர் தாங்கணும், சில பேர் தாங்க மாட்டணும். அவை தாங்களா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அவன் உடம்பு அதுக்கு ஈடு கொடுக்குதா இல்லையான்னு தெரியும். அப்ப நாங்கள் ஒரு தருக்கும் அந்த எதை நீங்கள் செய்யணும்னு சொல்லலாம இருக்கு. அவையில தாங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அவைக்கு எது ஈஸின்னு தெரியும். நல்ல டாக்டர், நாங்கள் இனி இந்த விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சிகள் இந்த விளக்கம் சம்பந்தமாக நீங்கள் இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி பேசுவோம் கொஞ்சம். ஆமாம். இப்ப இதுல வந்து இப்ப கடைசியா இல்ல கனகாலமா எங்களுக்கு படிக்க சில மெடிக்கல் ஸ்கூல்ல இதுகளை பற்றி பெருசாக சொல்வதில்லை. இப்ப கடைசி 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இடையில வந்து நாங்கள் படிச்ச பயோகெமிஸ்ட்ரியில இருக்கிற தாக்கங்கள், பயோகெமிஸ்ட்ரியில நடக்கிற மாற்றங்கள், அதால என்ன நன்மைகள், அதாவது வந்து இப்ப வந்து இவர்கள் வந்து கூடுதலா ஆராய்ச்சி வந்து நாங்கள் எவ்வளவு நீண்ட காலத்துக்கு வாழலாம், எப்படி வருத்தம் இல்லாம வாழலாம், அதான வேண்ட கருத்து. இப்ப நீண்ட காலம் வாழ்றது எப்படி, சுயினங்கள் குறைவாக வாழ்வது. அப்ப அப்படி ஆராய்ச்சியில் இவர்கள் செய்து கொண்டு போய்க்க வந்து இவர்கள் கன விதமான ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒன்று வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து எங்கட கலத்துக்குள்ள வந்து ஒரு அலை கொண்டு இருக்கு. அது பேர் வந்து மைட்ரோகோண்ட்ரியம். மைட்ரோகோண்ட்ரியம் தான் எங்களோட எனர்ஜி, அதாவது வந்து சக்தியை உருவாக்குது. அதுக்குள்ள நடக்கிற ஒரு தாக்கத்தின் பேர் ஒரு புரோட்டீன் ஒன்று இருக்கு. அந்த மைட்ரோகோண்ட்ரியத்துல ஒரு புரோட்டீன் உண்டு, AMPK. அது வந்து ஒரு புரோட்டீன், அது ஒரு நொதியம். அந்த நொதியத்தின் தொழிற்பாடு வந்து எங்கட கலங்கள்ல எங்கட உடம்புல எவ்வளவு எனர்ஜி இருக்குண்டு, அது ஒரு சென்சர் மாதிரி எவ்வளவு எனர்ஜி எங்கட உடம்புல இந்த நேரத்தில் இருக்குண்டு. அப்ப அது நாங்கள் அத இந்த இடத்துல எங்கட மெத்ஃபோர்மின் டயபெட்டிஸ் பேஷண்ட் பாவிக்கிற மருந்தும் இதை அது கன்னடத்துல ஒர்க் பண்ணுது. இதுல இது இந்த ஆக்டிவிட்டியை கூட்டுது, இந்த என்சைம் தொழிற்பாட்டை கூட்டுது. எங்கட நாங்கள் மெத்ஃபோர்மின் எடுத்தோம் என்றால் சோர்வு இல்லாம இருக்கலாம், அப்படி எனர்ஜி எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி இந்த மருந்து. அப்ப இந்த AMPK வந்து சில சாப்பாடுகளும் கூடி இந்த ரியாக்ஷனை கூப்பிடும். சாப்பாடு வந்து எங்கட கருப்பு சீரகம் வந்து நாங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு பிளட் சுகரும் குறையும், இந்த ஆக்டிவிட்டியையும் கூட்டும். அந்த கருப்பு சீரகம் வந்து அதை விட உங்களுக்கு கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சாப்பாடு விதம் இருக்கு. கன சாப்பாடுகள் இதை கூட்டும். ஆனால் எங்கட நாட்டில் இருக்கிற கருப்பு சீரகத்தை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நாங்கள் செவரத்தம் பூச்சாம்பல், செவரத்தம் பூ தே அப்படியான குடித்தாலும் இந்த புரோட்டீன் தொழிற்பாட்டை கூட்டும். அதே மாதிரி எல்லா வகையான நார்ச்சத்துகளும் நாங்கள் சாப்பிடும் போது நார்ச்சத்துக்கள் எங்கட உடலுக்குள்ள போய் எங்கட பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நார்ச்சத்தை ஒவ்வொரு விதமாக மாற்றப்படணும். மாற்றேக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் ஒரு கூட்டை உருவாக்க அந்த அசிட்டிக் ஆசிட் வந்து இந்த AMPK ஆக்டிவிட்டியை கூட்டும். அப்ப பாக்டீரியா வந்து எங்களுக்கு எத்தனை விதமா நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்குது. இப்போ இது வந்து கொலஸ்ட்ரால் சொல்லிக்க இன்னொரு விதமா சொல்லலாம். எங்கட மக்கள் வந்து கொலஸ்ட்ரால் பயம். கொலஸ்ட்ரால் வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியம். எங்கட வாழ்க்கைக்கு கொலஸ்ட்ரால், எல்லா கலத்திலும் கொலஸ்ட்ரால் இருக்கு. எங்கட கலத்தை சுத்தி சொல்றது மெம்பரான் சொல்றது, எல்லா மெம்பரானும் வந்து கொலஸ்ட்ரால் தான் செய்யப்பட்டது. கொலஸ்ட்ரால் இல்லாம நாங்க வாழ இயலாது. ஆனால் நாங்கள் சொல்றது
நல்ல கொலஸ்ட்ரால் கூடாத கொலஸ்ட்ரால் உண்டு. கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒரே கொலஸ்ட்ரால், ஆனால் என்ன விதமே அது பேக் பண்ணி இருக்கிறன்றதை பொறுத்து தான் நாங்கள் அது கூடாத கொலஸ்ட்ரால்னு சொல்றது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்று சொல்ல லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் தான் கூடான்னு சொல்லுவோம். அது கூடாதுன்னு சொல்றது காரணம் வந்து அவன் வந்து அது ஒரு அந்த லேபிள், அந்த கொலஸ்ட்ரால் அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருக்கு. அந்த லேபிள் வந்து எல்டிஎல் அண்டு மற்றது ஹெச்டிஎல் அண்டு நல்ல கொலஸ்ட்ரால். இந்த எல்டிஎல் லேபிள் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து எங்கட லிவர்ல ஈரல்ல செய்து வெளியில இரத்தோட்டத்துக்கு வரைக்க வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து எங்கட குருதிக்க என்ன இரத்தோட்ட குழாயில உள்பக்கத்துல வந்து அடைகிறதால எங்களுக்கு அந்த அத்ரோஸ்க்ளரோஸ் ஆண்டு ஒரு தாக்கம் ஏற்பட்டு அந்த இரத்த குழாய் அடிபடுது. ஆனா இதுக்கு காரணம் வந்து நாங்கள் இப்ப இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை மட்டும் சொல்லாமல் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை எப்படியும் நல்ல கொலஸ்ட்ரால் இந்த கோடியல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அப்படியும் போய்கொண்டிருக்கும். அது லிவருக்கு போய்கொண்டிருக்கும், தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை, நல்ல கொலஸ்ட்ரால். இப்ப எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நாங்கள் எப்படி குறைப்பது என்று பார்த்தால் அது கனவிதமாக குறைக்கலாம். இப்ப நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு மரக்கறி வகைகள், மற்றது நார்ச்சத்துள்ள சாப்பாடுகள், மற்றது வந்து நட்ஸ், இதால வந்து கிட்டத்தட்ட நியாயமான வீதம் நாங்கள் இந்த கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கலாம். இப்ப நாங்கள் அந்த நார்மலா வந்து சமையல் நேரம் பொரிக்கிற எண்ணெய்கள் இருக்கு தானே, அந்த எண்ணெய்களும் வந்து அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எண்ணெய்கள் இருக்கும். என்ன எந்த எந்த எண்ணெய் சரியான எண்ணெய் எங்கட மக்கள் பாவிக்கணும்? அந்த எண்ணெயில வந்து இப்ப நாங்கள் பாவிக்கிறவங்களுக்கு எண்ணெய் வந்து நாங்கள் பொலி அன்சேச்சுரேட்டட் பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் சொல்லுவோம், கொழுப்புன்னு சொல்லுவோம். இப்ப அது வந்து அந்த கொழுப்பு வந்து எங்களுக்கு நல்ல, உங்களுக்கு கொழுப்பும் கட்டாயம் வேணும், கொலஸ்ட்ரால் வேணும், அதே மாதிரி கொழுப்பு நல்ல கொழுப்பும் எங்களுக்கு வேணும். சேச்சுரேட்டட் ஃபேட் என்ற சொல்றது வந்து அதான் கூடாத ஃபேட். இந்த நீங்கள் மாஜரின் எடுத்திருந்தாலும் அது சேச்சுரேட்டட் ஃபேட். ஒவ்வொரு ஆயில்ல அது தனியார் பாகமா எடுத்து வேண்ட சொல்ல முடியாது. மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அல்லது பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் உள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டு, அவகாடோல இருக்கிற ஃபேட் இல்ல பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் நல்ல சாப்பாடு மோனோ, அதில் வந்து எங்களுக்கு அந்த அதுல இருக்கிற கொழுப்பு வந்து நீங்க நல்ல கொழுப்பு. அப்படி அதுகளை சாப்பிட்டு அப்படியே நல்ல மரங்கள்ல இருந்து பிளான்ட்ல இருந்து வர கொழுப்புகள் வந்து நல்ல கொழுப்புகள், எங்களுக்கு பிரச்சனை இல்லாத கொழுப்புகள். அப்ப அதான் முக்கியம் வந்து இப்ப கொலஸ்ட்ரால பாக்க வந்து முக்கியமா இருக்கணும். நாங்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருதுன்னா எங்களுக்கு பெண்களுக்கு வந்து அவர்கள் வந்து அவன் மாதவிடாய் நிற்கும் பொழுது அவைக்கு வந்து கொலஸ்ட்ரால் அளவு கூடும். அதுக்கு காரணம் வந்து அவன் கனகாரணங்கள். ஒரு காரணம் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹோர்மோன் அளவு குறைவதால அவன் கொலஸ்ட்ரால் அளவு ஆண்களை விட மிகவும் கூடும். அப்ப அதுக்கு ஒரு கவனமா இருக்கணும். அவர்கள் மிகவும் முக்கியமான விஷயம் வந்து அவர் கவனமா இருக்கணும். அதுக்கு வந்து அவர்களும் இப்படியான நேரத்துல வந்து விரதம் இருக்கலாம், மற்றது வந்து சாப்பாட்டு விதத்துல கவனமா இருந்து அதை குறைக்கலாம். அப்ப அதுக்கு காரணம் வந்து எஸ்ட்ரோஜன் வந்து பெண்களுக்கு இருக்கிற அது வந்து என்ன நடக்குது என்றால் கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஒவ்வொரு இதற்கும் கலங்களுக்குள்ள போறேன்டா அந்த கொலஸ்ட்ராலுக்கு ஒவ்வொரு கலத்திலும் ஒரு ரிசெப்டர் என்று சொல்றது, இல்லாட்டி ஒரு கதை ஒன்று இருக்கணும். அந்த கதவு இருந்தா தான் அந்த கதவுக்கால கொலஸ்ட்ரால் வந்து இரத்த குழாயில இருந்து கலங்களுக்குள்ள போகும். கலங்களுக்குள்ள இருந்தா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, இரத்த குழாயில இருந்துதான் பிரச்சனை. கூடாத கொலஸ்ட்ரால் வந்து கலத்துக்குள்ள போகணும். அப்ப இந்த பெண்கள் வந்து மாதவிடாய் முடிகிற நேரத்துல வந்து அவைக்கு அந்த எஸ்ட்ரோஜன் ஹோர்மோன் குறைகிறதால அந்த ரிசெப்டர் அளவை குறைச்சிடும். எஸ்ட்ரோஜன் ஹோர்மோன் இருக்கே அது வந்து அந்த ரிசெப்டரை செய்யறதுக்கு கதவை திறந்து வச்சிருக்கும். ஆனா எப்ப குறையுதோ அந்த கதவுகள் குறைஞ்சிடும். அப்ப கொலஸ்ட்ரால் போறது இடம் குறைஞ்சிடும். அப்ப கொலஸ்ட்ரால் வந்து குருதி குழாயில இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் சேச்சுரேட்டட் கொழுப்பை செய்து சாப்பிட்டோம் என்றால், அதாவது இந்த ப்ரோசஸ் மாத்துல இருந்து வர சாப்பாடுகள் எல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட், அதை சாப்பிட கொழுப்பின் அளவும் கூடுது. அந்த ஒவ்வொரு கலங்கள்ல இருக்கிற கதவுகளின் அளவு ரிசெப்டரின் அளவும் குறையுது. அப்ப கொழுப்பின் கொலஸ்ட்ரால் ஓடிக்கொண்டே இருக்கும். கூடாத கொலஸ்ட்ரால் எங்களை உடம்புல ஓடிக்கொண்டிருக்கும். அதால தாக்கங்களை இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டும் கூட இரத்தக்குள்ள அடப்படுது. அப்ப நாங்க பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் நல்ல கொழுப்பை சாப்பிட்டோம் என்றால் அந்த நல்ல கொழுப்பு வந்து என்ன செய்யுது என்றால் உங்களுக்கு அந்த கதவுகளின் அளவை கூட்டுது. மெக்கானிசம் கதவின் அளவு கூட்டேக்கு கலங்களுக்குள்ள கொலஸ்ட்ரால் போயிடும். அப்ப நல்லதா நடக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது. அதுக்காண்டி தான் நாங்கள் மரக்கறி வகைகள், நட்ஸ்கள், அதாவது வந்து நார்ச்சத்துள்ள உணவு. பாக்டீரியா இதுல ஒரு நல்ல ஒரு வேலை செய்து கொலஸ்ட்ரால் அளவு குறைக்குது. ஆனா வடிவான கெமிஸ்ட்ரி மெக்கானிசம் இன்னும் வடிவா தெரியாத குறைக்குதுன்னு வடிவா தெரியும். நல்ல பாக்டீரியா உடம்புல இருந்தால் அதையும் கொலஸ்ட்ரால் குறைக்குது. அந்த மில்க் பாக்டீரியா தேவைன்னு சொல்லி டாக்டர்ஸ் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம
அந்த செமிபாடு அடைகிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கட்டாயம் அதை அது பாய்க்கணும். நே- அல்லது அதான். அல்ல இந்த வயிற்றோட்டம் வாராக்களுக்கு எல்லாம் வந்து மில்க் பாக்டீரியா டேப்லெட் வந்து ஆமா 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 அத நாங்கள் கட்டாயமா கவனிக்க வேண்டியது பாக்டீரியாக்கான சாப்பாடு ப்ரோபியோட்டிக் சாப்பாடுகளும் பொலிஃபினோல்ஸும். அதை நாங்கள் திருப்பி இதுல சொல்ற இதுல வேற திருப்பி என்ன இருக்கா, பொலிஃபினோல்ஸ் சொல்றது வந்து எல்லா வகையான இந்த இதாவது வாசன திரவியங்கள், கருவாய் எல்லாம் அப்படியான மஞ்சள், உள்ளி எல்லாத்திலும் பொலிஃபினோல்ஸ் இருக்கு. அந்த பொலிஃபினோல்ஸ் வந்து எங்கட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது ஹெல்ப் பண்ணுது. பாக்டீரியாவுக்கு சாப்பாடாயும் போகுது. மற்றது வந்து ஃபைபர்ல இருக்குது. எல்லா வகையான நட்ஸ்கள், மற்றது எல்லா வகையான பருப்பு வகைகள் எல்லாம் எங்களோட நட்சத்துள்ள உணவுகள் எல்லாமே எங்களோட பாக்டீரியாவுக்கு உதவு. அப்ப அது வந்து இன்டிரெக்டா எங்களுக்கு கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. அதான் நாங்கள் தாயகத்துல இருந்த காலங்கள்ல டாக்டர் வந்து நாங்கள் இப்ப கூடுதலா சமையலுக்கு பாவிக்கிறது வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மற்ற இந்த கச்செண்ணெய், கடலை எண்ணெய் போன்ற எண்ணெய்களை தான் தாயகத்துல பாய்ச்சினாங்க. புலம்பெயர்ந்து வந்த பிறகு வந்து கூடுதலாக வந்து இப்ப இந்த ஒலிவன் ஆயில் மற்ற இந்த அனிமல் ஃபேட்ஸ் வந்து இந்த பட்டர் இருக்கு தானே, அப்படியான கொழுப்புகளை தான் நீங்க கூடுதலாக எல்லாம் வருது. எங்கட பொருட்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் இப்படியான எண்ணெய்களை தான் பாவிக்கணும். என்ன அந்த எண்ணெய்களையும் பாவிக்க நீங்கள் வந்து ஹை டெம்பரேச்சர்ல பாவிக்கிறதால அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எல்லா பிரச்சனையும் கொடுக்குது. இப்ப நாங்கள் வந்து கூடுதலா வந்து பொரிக்கிறது எந்த எண்ணெயில பாவிச்சாலும் நீங்க கூடுதலா ஹை டெம்பரேச்சர்ல பாவிச்சீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சாப்பாடு என்ன பொறுத்தளவுல எப்பாலும் இருந்துட்டு சாப்பிடலாம். அப்படியான சாப்பாடுகள் கூடுதலா நாளாந்து நாங்கள் சாப்பிடுறது அவிச்சு குக் பண்ணி மற்றது வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுதான் உடம்புக்கு நல்ல, உங்களுக்கு சமீபாட்டுக்கு நல்ல, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு நாங்கள் அந்த சாப்பிட்ற டைம்லயும் வந்து அந்த எண்ணெய்ன்றதுலயும் வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் பாய்க்கணும். நீங்கள் எண்ணெய் தேவை. நீங்க நல்ல அவக்காடோ அப்படியான நல்ல நல்ல பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் உள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல சத்துள்ள சாப்பாடு. இப்ப இதான இந்த முதலாவது ஏஎம்பிக்கு வந்து இந்த ரசாயன நொதியம் வந்து இப்படி எங்களுக்கு செய்யுதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். அப்ப இந்த எல்லா விதமான இந்த விஞ்ஞான இரசாயன மாற்றங்களும் எங்களுக்கு தனிய சாப்பாடு இல்லை, எங்களோட எக்ஸசைஸ் கூடி. இப்ப நாங்கள் எக்ஸசைஸ் செய்தால் இந்த ரியாக்ஷன், இந்த நொதியத்தின் அளவை கூட்டிய தொழிற்பாட்டை கூட்டலாம். பட் எக்ஸசைஸுக்கும் இதுதான் காரணம், என்ன மாதிரி விளங்குதாண்டு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி வந்து பர்ன் பண்ணணும்? இப்ப அவன் வந்து ஒவ்வொருத்த கலோரி பர்ன் பண்றது இப்ப அவன் எக்ஸசைஸை பொறுத்து எவ்வளவுக்கு அவன் உடம்பு விட்டு கொடுக்க வேண்டி இருக்குது. என்ன அவன் பொறுத்து இருக்கு, அவன் இதை பொறுத்து அவர்கள் படிப்படியா கூட்டலாம். அவன் உடம்பின் பருமனை பொறுத்து எவ்வளவு அவர் எக்ஸசைஸ் செய்யணும். குறைந்தது 300-400 கலோரி அவர்களை ஸ்டார்ட்ல துவங்கி செய்தார்கள் என்றால் சுகமா இருக்கும் அவர்களுக்கு. இப்ப நோமலா டாக்டர் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாளைக்கு தேவையான கலோரி வந்து அதன் ஒரு அளவு இவ்வளவு இருக்குது. என்ன இப்ப பெண்களுக்கு ஆண்களை விட குறைஞ்ச கலோரி ஒரு நாளை காணும். ஒரு சில பெண்கள் 1500 கலோரியோட சமாளிப்பினும், சில ஆண்கள் 2000 கலோரியோட 1500க்கும் 2000 கலோரி கிட்ட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமா இருக்கும். அதுக்கு மேல கூடிச்சிருந்தா பிரச்சனை. சில பேர் 1500 கலோரி 1000 கலோரியோட சில பேர் சமாளிப்பினும். அதை ஒவ்வொரு இதில் பொறுத்து இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன விதமான வேலை செய்யணும் அதில் பொறுத்து தான் இதில் செய்யலாம். அடுத்த ரியாக்ஷன், அடுத்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்து ஜப்பான்ல இருந்த ஒரு ப்ரொஃபசர் வந்து 2016ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி எங்கட கிழங்களுக்கு நாங்கள் சாப்பாட்டை குறைவாக கொடுக்கும் பொழுது, அதாவது வந்து இவர்கள் வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து விலங்குல எலியில தான் கண்டுபிடிச்சவை. அது எலிகளுக்கு சாப்பாட்டை குறைவாக கொடுத்து அப்படி அந்த எலிகள் கூடு காலம் வாழ்ந்ததுண்டும் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சாப்பாட்டை குறைக்கும் போது அல்லது விரதம் இருக்கும் போது எங்கட கிழங்களின் தொழிற்பாடு கூடுது. நாங்கள் மற்ற தான் யோசிச்சு பார்ப்போம், நாங்கள் சாப்பாடு இல்லாட்டி டயர்டா இருப்போம். அப்படி இல்லை, சாப்பாடு பட்டினியா இருக்கும் போது எங்கட கிழங்கள்ன்ற தொழிற்பாடு கூடுது. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் நாளந்தும் சாப்பிடும் போது எங்கட கிழங்களுக்குள்ள சாப்பாடு இந்த நேரம் உடம்புக்குள்ள போய்கொண்டிருக்கு. அப்ப கிழங்கள் வந்து வேற வேலை ஒன்றும் செய்யலாம் போகுது. இப்ப நாங்கள் எங்கட கிழங்கள் இந்த தொழிற்பாடு வந்து ஒன்றை டேமேஜ் பண்ணியிருந்தா அந்த டேமேஜை வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும், களத்துக்குள்ளால வெளியில கொண்டு வரணும், உடம்புக்கு வெளியில கொண்டு வரணும். அப்ப களத்துக்குள்ளே சேர அந்த கிழங்கள் ஒரு பகுதியில ஒரு நேரத்துல வந்து இறந்துடும் கிழங்கள். அப்ப இறந்தா அது எங்களுக்கு பிரச்சனை. அப்ப அந்த கிழங்கள் இறக்காமல் நாங்கள் அதை பார்த்துக்காந்து அந்த கிழங்கள் வந்து தங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியில அகற்ற வேணும். சில நேரம் அந்த பொருட்கள் தேவையா இருந்தால் அந்த கிழங்கள் வந்து அதை திருப்பி பாவிக்கக்கூடியவும் இருக்கும். அந்த ரியாக்ஷனை சொன்னா, அதாவது அவுட்ரிஃபை என்று சொல்றது, அதை வந்து கிளீன் பண்ற கிழங்களை கிளீன் பண்ணி தேவையான பொருட்களை திருப்பி பாவிக்கிறது. அது ஒரு எக்கனாமிக்கா நல்லது எங்களுக்கு. அப்ப நாங்கள் சில நேரம் புரோட்டீன், இந்த தேவையான
கூடுதலாக அந்த புரோட்டீன் வந்து எங்கட கலங்களுக்குள்ள கூட இருக்கிறது வந்து புரோட்டீன். அந்த புரோட்டீனை சில நேரம் சில புரோட்டீன்ல சின்ன ஒரு காயம் தான் பட்டிருக்கும். அந்த புரோட்டீன் எறியாமல் நாங்க திருப்பி பாவிக்கலாம். அப்படி விரதம் இருக்கேக்க அந்த ப்ரோசஸ் வந்து துவங்குற 18 மத்தியாலம் இருந்தோம்னா அந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்காண்டி தான் நாங்கள் 18 மத்தியாலம் அதுக்கு மேல இருந்தோம்னா இந்த தொழில்பாடு கூடும். அதாவது எங்கட உடம்பை ரெயின்ஸ் அந்த கிளீன் பண்ற தொழில்பாடு கூடும். அப்ப அதுக்காண்டி தான் நாங்கள் இப்படி நாங்கள் விரதம் இருந்து பழக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு மாதத்துல இல்லாட்டி 2 தரம் 3 தரம் நீங்கள் 24 மணித்தியாலம் 36 மணித்தியாலம் இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பு கிளீன் பண்ணி கூடுதலா வரும். அப்படி கிளீன் பண்ணிக்க வந்து உங்களுக்கு புதிய கலங்கள் தயாரிக்கப்படும். பொதுவாக வந்து எங்கட கலங்கள்ல வந்து எங்களோட உடம்புல வந்து கலங்கள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட 30-40 ட்ரில்லியன் கலங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்களோட பாக்டீரியா வந்து கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் பாக்டீரியா எங்களோட உடம்புல இருக்கு. அப்ப எங்களோட ஒரு நாளைக்கு வந்து 50 பில்லியன் கலங்கள் உருவாக்கப்படும், 50 பில்லியன் கலங்கள் அழிக்கப்படும். அப்ப இது நடந்து கொண்டே இருக்க எங்களுக்கு கலங்களும் தேவைப்படும், அதே நேரம் தேவையில்லாத அகற்றப்படணும். அப்ப இந்த தொழில்பாடு மிகவும் முக்கியம். இதன் கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் இங்க மேலத்திய நாடுகள்ல விரதத்தால் ஏற்படுற நன்மை இதுதான் மிகவும் முக்கியமான நன்மை. அப்ப இந்த நன்மையால என்ன செய்யலாம் என்று அதுக்கு பிறகுதான் இவர்கள் விரதம் இருக்கிறது இவர் துவங்கினது கூடுதலாக. அப்ப எங்களுக்கு எங்களோட முன்னோர் எப்பவே சொல்லிட்டேன், சித்தர்கள் கனகாலம் இருந்து பார்த்து தான் செய்து அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கணும். அதான் எழுதி வைக்கல ஒரு தடவை தான் பிரச்சனை. எழுத்து மூலமா பதிவில கொண்டு இல்லை. மற்ற டாக்டர் வந்து இன்னும் ஒரு கேள்வி என்னென்றால், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார்கள் இப்போ 16 மணித்தியாலமோ அல்லது 12 மணித்தியாலமோ அல்லது 2 நாளைக்கோ இருக்க போயினம் அப்படின்னு சொன்னால் அவன் இந்த சாப்பிட துவங்குற அந்த நேரத்துக்குள்ள வந்து அவன் அல்கஹோல், அதாவது அல்கஹோல் பாவிக்கிறது அது என்ன மாதிரி இல்ல, பொதுவாக வந்து அல்கஹோல் வந்து பாவிக்கிறது கூடாது. அல்கஹோல் பாவிக்கிறதால உங்களுக்கு வந்து கூடுதலாக லிவர்ல சரியான பிரச்சனை வரும். உங்களோட கலங்கள் மூலக்கலங்களுக்கு சரியான பாதிப்பு வரும். டிமென்சியா வர்றதுக்கு சரியான இருக்குது. உங்களோட சதையில கேன்சர் வர்றதுக்கு கூறுகள் இருக்கு. அப்ப அல்கோஹால் பாவிக்கலாம். அந்த இப்ப கூடாதுன்னு சொல்லல, அளவாக பாவிக்கணும், இல்ல குறைவாக பாவிக்கணும். பொதுவாக நாங்கள் அல்கோஹால் பாவிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு குறைவாக குடிப்பது நல்லது. என்ன பொறுத்தவரை ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கிறார்களுக்கு வந்து இந்த ரெட் வைன், சிவப்பு வைனை குடிக்க சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணினா டாக்டர்ஸ். ஆனால் அது முந்தி வந்த அந்த இப்ப என்ன பண்ணால் அதுல ஒரு இப்ப முந்திரிய பழத்துல ஒரு ரேவசத்ரோல் ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கு. அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு நல்ல அளவுல செய்யும். இப்ப இந்த இந்த ரியாக்ஷனை நல்ல விதமான ரியாக்ஷனை செய்யும். ஆனா ஆல்கஹால் வைன்ல வந்து ஆல்கஹாலும் இருக்கு, அந்த ஸ்டோஃபும் இருக்கு. ஆனா அந்த ஸ்டோஃபை நீங்க தனியா வேண்டிச்ச போடலாம் உங்களுக்கு தேவை என்றால். அதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றேன் இல்லை. ஆனால் இப்ப அது ஒரு ரிசர்ச்ல அமெரிக்கால வந்து பேர் இதை பாவிக்கணும். அது கொஞ்சம் மிலியான சாமான் கேப்சல்ல விற்கணும். ரேவசத்ரோல் சொல்றது. அது வந்து இந்த முந்திரிய பழத்துல இருக்குது. அதான் வைன்ல இருக்கிறதால வந்து முந்தி ரிசர்ச் பண்ணி அது அந்த ஸ்டோஃப் இருக்கிறதால தங்களோட பிசினஸை கொடுத்துக்காண்டி அது நல்ல வைன் குடிக்கிற நல்ல சொல்லி அப்ப ஒரு இதன் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த வைன் குடிக்கிறத ஒரு தரம் 100% ரெக்கமெண்ட் பண்றேன் இல்லை. அடுத்த நாங்க கிட்டத்தட்ட முடிக்கிற இந்த பகுதி 3 முடிக்கிற நேரம் வந்துட்டுது. என்ன கடைசியான சொல்லிட்டு செய்வோமா? இல்ல கடைசியாதான் சொல்லுங்க சொல்லிட்டு. இப்ப அடுத்த வந்து 3வது கண்டுபிடிப்பு வந்து என்னென்றால், எங்களோட கலங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எங்களோட உடம்புல வந்து எங்களோட சமய முறைப்படி அழித்தல் காத்தல் படைத்தல் இருக்குது. அப்ப எங்களோட கலங்களும் அழித்தலும் காத்தலும் நடந்து கொண்டு இருக்குது. அழித்தலும் ஆக்கலும் நடந்து கொண்டு இருக்கு. அப்படி நடக்க எங்களோட கலங்கள் வந்து பிரிஞ்சு கொண்டு போவிடும். ஒவ்வொரு கலங்களும் பிரிஞ்சு போய்க்கு ஒரு நேரத்துல வந்து கலங்கள் பிரிஞ்ச அப்புறம் அதுக்கு மேல பிரியலாம இருக்கும். அவை வந்து ஒரு தொழில் செயல்படாத கலங்களா இருக்கும். அப்படி அந்த கலங்களை சொல்றது சினசன் செல் என்று சொல்றது. அது முந்தி நாங்கள் எல்லாம் அதை பற்றி கூடுதல் ஆராய்ச்சி அதை என்ன செய்யுதுன்னு வரும். இந்த சினசன் செல் வந்து மிகவும் ஒரு பாரதூரமான விளைவுகளை எங்களோட உடம்புல ஏற்படும். ஏன்னா அந்த கலங்கள் வந்து தொழில்படாத கலங்கள் உடம்புல சேர்ந்திருக்குது. அப்ப தொழில்படாத கலங்கள் உடம்புல சேர்ந்திருக்கிறதால எங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அந்த கலங்கள் கூடுதலா சேர்ந்திருந்தா உங்களுக்கு அல்சைமர் இல்லாட்டி பார்க்கின்சன் டிசீஸ், கேன்சர், மற்றது உங்களுக்கு கிட்னில வருத்தம் வரலாம், இல்லாட்டி உங்களோட மசில்ஸ்ல வீக் வரலாம். அதோட உங்களோட சில பேருக்கு வந்து உங்களோட முள்ளந்தண்டுல ப்ரொலப்ஸ் வர்றதுக்கு காரணம் கூடி இந்த இதா இருக்கலாம். என்றால் அது வீக் ஆக போகுது. அப்ப இந்த சினசன் செல்லை நாங்கள் வெளியகற்ற வேணும். இந்த சினசன் செல்லை வெளியகற்றுறதுக்கு தான் எங்களோட உடம்புல வந்து நான் முதல் சொன்ன எப்படி விரதம் இருந்தால் அந்த எங்களோட கலங்கள் வந்து அப்படி வெளியிலே அகற்றும்.
அப்ப கலங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அந்த சோர்ட் அவுட் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு. நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அதுக்கு நேரம் இல்லை. தனியா வர்ற சாப்பாட்டு செவியோட செய்யணும், அதை அதின் அளவில் பார்க்கணும் மொழியோ மற்ற அளவில் பார்க்க இயலாது. அப்ப அதால மிகவும் முக்கியம். இந்த சின்ன சென்ஸ் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்றது மிகவும் முக்கியமானது. இப்ப அதுகளுக்கு நாங்கள் எங்கட சாப்பாடுகள் இந்த நார்ச்சத்துகள் உள்ளது, எங்களுடைய ஆனியன்ஸ் மற்றது பல வகைகள் எல்லாம் இதுகளுக்கு எங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். இப்படியான சாப்பாடுகளை சாப்பிடைக்க கூடுதலா நாங்கள் ஸ்ட்ராபெரி அப்படியான பழங்கள், பெப்பர்கள், அந்த பெப்பர் மிளகு மற்றது அப்படியானதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும். மிளகில் வந்து அந்த உருண்டையான மிளகும் இருக்கு, நீளமான லாங் பேப்பர் ரெண்டும் இருக்கு. அப்படியான மிளகுகள் எங்களுக்கு கூடுதலா உதவி செய்யும். அப்படியா இப்படியான இதழுக்கு. அப்ப இந்த சினசன் செல்ன்றது மக்கள் என்னால் அதை பற்றி அறிவு இருந்தா தான் அவருக்கு விளங்கும். ஏன் நாங்கள் விரதம் இருக்க சொல்றோம். இந்த இப்படியான கலங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதால சேர்ந்து கலங்கள் வந்து உடம்புல சேர்றதால அந்த கலங்கள் தொழிற்பட கலங்கள் அப்படி அவர் தனியா அதுல சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை. அந்த கலங்கள்ல இருந்து இப்ப கழிவுப் பொருட்களை நாங்கள் வீட்டுல வச்சிருந்தா அது மனம் பெறும், அதுல இருந்து கெமிக்கல் ஒன்று உருவாகும். அதே மாதிரி தான் இந்த கலங்கள்ல இருந்தும் ஒரு கெமிக்கல் உருவாகி இந்த கெமிக்கல் வந்து எங்கட மற்ற கலங்களே அழிக்க பாக்குது. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி அதை நாங்கள் எப்படி கிளீன் பண்ணணும். அப்ப கிளீன் பண்ணுறதுக்கு ஒரே வழி நீங்கள் விரதம் இருக்கிறதால கூடுதலா இதை வெளியேற்றப்படலாம். நல்ல டாக்டர், நாங்கள் இன்றைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். முக்கியமாக எங்களோட மக்களின் ஆரோக்கிய வாழ்வுக்கு வந்து ஒரு விரதம் இருப்பது ஒரு உண்ணா நோன்பு, அதாவது ஒரு உண்ணா நோன்பை மேற்கொள்றது வந்து எங்களோட உடம்பினுடைய ஆரோக்கியத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய காலத்தை நீடிப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறது. இன்று நாங்கள் இந்த விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். இதன் தொடர்ச்சியாக வந்து அடுத்த நாங்கள் 4வது பாகத்திலையும் தொடர்ச்சியை பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு 4வது பகுதியில் நாங்கள் சந்திப்போம். நன்றி. நன்றி.